பாக்குறாங்க. அந்த திருக்குறள் கொண்ட திருமதி சிவகாமி சண்முகம் தான் இன்றைக்கு இந்த பட்டிமன்ற நடுவராக இருந்து சிறப்பு. வாருங்கள் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களே, உங்களுடைய பொறுப்பினை ஒப்படைக்கிறோம். இந்த பட்டிமன்ற அரங்கினுடைய நடுவராக இருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் பேச வைத்து அவருடைய எல்லாம் வளர்த்து அவருடைய சிந்தனைகளை எல்லாம் வளர்த்து சிறப்பாக பட்டிமன்றத்தை நடத்தலாம். திருமதி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சுந்தரம் அவர்கள் தனது உரையை தொடங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாருங்களா. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைக்கு சங்கத்தமிழ் சிறார் பூங்கா சிறுவர்களுக்காக சிறப்பானதொரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாரம் சனிக்கிழமை தோறும் மாலை வேளையில் சிறுவர்களுக்காக இந்த பட்டிமன்றம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இதில் நம்முடைய சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் மாணவ செல்வங்கள் தவறாது கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்களுடைய பேச்சு திறன் அதிகரித்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எந்தவித தயக்கமும் இன்றி அச்சமும் இன்றி அழகாக எடுத்து சொல்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அவர்களுடைய திறனை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு, மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் பெற்றோர்களா ஆசிரியர்களா? இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு தலைப்பு. இதற்கு மாணவர்களே அவங்களுடைய கருத்துக்களை சொல்றது இன்னும் சிறப்பு. ஒரு சிறப்பான உரையை பேசி முடிச்சிட்டீங்க. நிறைய எடுத்துக்காட்டு சொன்னீங்க. எதிரணியினுடைய வாதத்திற்கும் எதிர்வாதம் வைத்து சிறப்பா பதில் அளிச்சீங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 அணியினரும் உங்களுடைய வாதங்களை சிறப்பா எடுத்து வச்சீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பயும் 4 பேர் 5 பேர் பேசுவீங்க. இன்னைக்கு இந்த தலைப்புல 7 பேர் பேசுறீங்க. இந்த பக்கம் 7 பேரு, அந்த பக்கம் 7 பேரு. உங்களுடைய பங்கெடுப்பை பாராட்டுறேன். உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுகிறேன். இதில் பங்கு பெற்று உங்களுடைய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பான பாராட்டுக்கள். இப்போ பாத்தீங்கன்னா மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் பெற்றோர்களா ஆசிரியர்களா? இதுதான் நம்முடைய இன்றைய தலைப்பு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா பெற்றோர்களே அப்படின்னு பேசின குழந்தைகள்லாம் என்ன பேசினாங்க அப்படின்றத விட, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெற்றோர்களேன்னு பேசினவங்க எல்லாமே சின்ன குழந்தைங்க, அதாவது 4வது 5வதுக்குள்ள படிக்கிற குழந்தைங்க. ஆசிரியர்களே அப்படின்னு பேசினவங்க எல்லாமே பெரிய வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள், 6வது 7வது 9வது அந்த மாதிரி பெரிய வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள். ஒருவேளை இந்த குழந்தைகளும் இனிமே அடுத்து பெரிய வகுப்புக்கு போகும்பொழுது ஆசிரியர்களேன்னு பேசுவாங்களோ என்னவோ தெரியல. இல்ல அவங்க எல்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது பெற்றோர்களேன்னு பேசுறாங்களோ என்னவோ தெரியல. அந்த மாதிரிதான் இன்னைக்கு சின்ன குழந்தைங்க எல்லாமே பெற்றோர்களேன்னு பேசியிருக்காங்க. பெரிய குழந்தைகள்லாம் ஆசிரியர்களேன்னு பேசியிருக்காங்க. ஆனா 2 பேருமே பாத்தீங்கன்னா சிறப்பான கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. இந்த அணியில பேசினவங்களும் எல்லாம் தந்தை, தாய், பெற்றோர்களுடைய முக்கியத்துவம் என்ன, பெற்றோர்களின் பங்கு என்ன, ஒவ்வொரு குழந்தையும் வளர்ப்பதில், ஒவ்வொரு மாணவர்களையும் ஊக்கப்படுத்துவதில் பெற்றோர்களின் பங்கு என்ன அப்படின்னு அருமையா சொன்னாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் என்ற அணியில பேசினவங்களும் ஒவ்வொரு மாணவருக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தி அதை வெளிக்கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு துணை நிற்பவர்கள் ஆசிரியர்களே அப்படின்னு அவங்களும் நிறைய எடுத்துக்காட்டு சொன்னாங்க. அதே மாதிரி பெற்றோர்களேன்ற அணியில பாத்தீங்கன்னா ஆதிஷ் எப்ப ஆரம்பிச்சாலும் ஒரு திருக்குறளோட தான் ஆரம்பிப்பாங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஒரு தாய் தான் தன்னுடைய பிள்ளையோடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எடுத்துக்காட்டு சொன்னாங்க. எடிசனை சொன்னாங்க, கலாம சொன்னாங்க. அவங்க எல்லாம் அவங்களுடைய அம்மாதான் அவங்கள வழி நடத்தினாங்க. இவ்வளவு பெரிய ஊரறிய உலகறிய செய்ய காரணம் பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆசிரியர்களே அப்படின்னு பேசினவங்கல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு உயிர் கொடுத்து உடல் கொடுத்தவர்கள் பெற்றோர்கள் அப்படின்னா நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கு, உள்ள மேம்பாட்டிற்கு, ஒழுக்கத்திற்கு, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். அதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னாங்க. அதாவது பள்ளிக்கூடங்கள் கோவில் போன்றது, அதில் உள்ள வகுப்பறைகள் கருவறையை போன்றது. அங்கே வாழக்கூடிய தெய்வங்கள் தான் ஆசிரியர்கள். அவங்க நமக்கு சிறப்பான கல்வியை போதிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகளை கண்டிப்பதில்லை, செல்லம் கொடுத்து அவர்கள் செய்யறதை கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனா ஆசிரியர்கள் தான் அவங்கள கண்டிச்சு நல்வழிப்படுத்தி அவங்கள சரியானதொரு வழியில் செல்லுவதற்கு உதவுறாங்க அப்படின்னாங்க. அது மட்டும் அல்லாமல் ஆசிரியர்கள்
சிறப்பான சிலைகளாக மாணவர்களை உருவாக்குவதில் சிற்பிகளாக திகழ்கிறார்கள் அப்படின்னும் சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பெற்றோர்களின் பேசுனானில என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் வந்து பெற்றோர்கள் தான். அவங்களுடைய உடல் நலனை வந்து அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான். அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, இல்ல உடல் சோர்வாக இருக்கு அப்படின்னா அவங்களுடைய உடலை சரியாக கவனித்து அவர்களுக்கு தேவையான உணவு, ஊட்டச்சத்து, இல்ல மருந்து எல்லாம் கொடுத்து அவர்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்துபவர்கள் வந்து பெற்றோர்கள் தான் அப்படின்னாங்க. இந்த பக்கம் பேசினவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக நேரம் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆசிரியர்கள் தான். அதிக நேரம் வந்து குழந்தைகள் நேரத்தை செலவழிப்பது வந்து ஆசிரியர்களோட தான். அதனால அதிக கவனமும், அதிக அக்கறையும் வந்து கொண்டவர்கள் ஆசிரியர்கள் தான். அவர்கள் அவர்களுடைய கல்வியினால், அவர்களுடைய போதையினால் நம்முடைய ஆன்மா வந்து வளர்ச்சி அடைகிறது. ஆன்மா வந்து சுத்தமாகுது அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களின் பேசுனானில பேசுனாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள்ல வந்து தாய், தந்தை, ஆசிரியர் அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவர்கள்லாம். தாய், தந்தை தான் முதலிடம். பிள்ளைகள வந்து எங்கனாலும் வெளிய கூட்டிட்டு போய் ஒரு கல்வி, பொது அறிவு வந்து வளர்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறவங்க வந்து பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இவங்க பேசும்போது யோகாஸ்ரீ பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னாங்க. அது அப்படி கிடையாது. அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு? படிப்பு எதற்கு இல்ல. படிப்பு எதற்கு? படி அப்பல்லாம் வந்து அளப்பாங்க அரைப்படி, காப்படின்னு. அந்த மாரி படி கணக்குல வந்து பூ அத வாங்கி கட்டி அவ்வளவு பூ வச்சா, அடுப்படியில வேலை பார்க்குற பெண்களுக்கு வந்து அது அனல்னால அந்த பூ வந்து அவிஞ்சு தான் போகும். வெந்து தான் போகும். அப்படிங்கிற பொருள்ல தான் சொன்னாங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படி பூ எதற்கு அப்படின்னு. அது இப்ப மருவி மருவி இப்படி ஆயிருச்சு. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு. அதே மாதிரி ஆண்கள், பெண்கள்னு இல்லாம எல்லாருக்கும் சமமான கல்வி வந்து இப்ப போதிக்கப்படுது. அந்த வகையில பார்க்கும்போது, குழந்தைகள ஊக்கப்படுத்தி அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டுவதற்கு ஆசிரியர்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து சொல்லிக் கொடுத்தா தலையசையும், உயிர்தான் அசையும். ஆனால் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்னால வந்து ஆன்மாவே அசையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கல்விய மட்டும் அவங்க வந்து போதிக்கல. ஆசிரியர்கள் வந்து ஒழுக்கத்தையும் போதிக்கிறாங்க. ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வி வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தையை வந்து முன்னேற்ற பாதையில் தான் கொண்டு போய் சேர்க்கும். அவர்களுடைய மனம் தூய்மை அடைவதற்கும், அவருடைய வாழ்க்கை ஒழுக்கமான முறையில் இருப்பதற்கும் வந்து ஆசிரியர்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அப்படின்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள்ன்னு பேசின அணில ஏகப்பட்ட உதாரணம் சொன்னாங்க. அதாவது பிரக்ஞானந்தாவுக்கு வந்து அவருடைய பெற்றோர்கள் தான் எல்லா பக்கமும் கூட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கு துணை நின்னாங்கன்னு. அது கண்டிப்பா ஒரு உண்மைதான். பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு வந்து வழிகாட்டுனாங்க. ஆனா அவங்கள வந்து சிறப்பாக பயிற்சி பண்ணி இந்த அளவுக்கு அ இந்தியாவிற்கு இல்ல தமிழ்நாட்டிற்கு வந்து பெருமை சேர்க்கும் விதமாக உருவாக்கியவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய குரு அவர்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியராகத்தான் இருக்கும். அது மட்டுமல்லாம பிரக்ஞானந்தாவுடைய சகோதரியும் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்போ அடுத்தடுத்து தொடர் வெற்றி அடையறதுக்கு காரணம் யாருன்னா, அவருடைய பெற்றோர்கள் தான். அதுக்கு வந்து அவர்களுக்கு பயிற்சி அளித்த அந்த ஆசிரியர்களும் வந்து ஒரு முக்கிய காரணம். அதுவும் நம்ம இல்லன்னு மறுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு கருத்து சொல்லும்போது சொன்னாங்க, திருமணம் வரை நம்ம மேல வந்து அக்கறையாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் அப்படின்னு. அப்ப திருமணத்துக்கு அப்புறம் நம்ம மேல வந்து பெற்றோர்கள் அக்கறை காட்டுறது இல்லையா? என்ன சொல்ல வந்தாங்கன்னு எனக்கு புரியல. பெற்றோர்கள் வந்து பிறந்தது முதல் வாழ்நாள் முழுவதும் வந்து என்னைக்குமே நம்ம குழந்தைகள் மேல தான் அக்கறையா இருப்பாங்க. குழந்தைகள் மேல தான் கவனமா இருப்பாங்க. குழந்தைகள் மேல தான் அவங்களுடைய நினைப்பு முழுவதுமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் குறள் சொன்னாங்கன்னா, இந்த பக்கமும் குறள் சொல்றாங்க. அதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் மாணவ செல்வங்கள் எல்லாருமே வந்து திருக்குறள வந்து சிறப்பா வாசிச்சு, அதனால திருக்குறளின் படியே சொன்ன மாரி வள்ளுவத்தின் வழியிலே வந்து செல்லக்கூடியவர்கள். அதனால வந்து வாழும்போதும் வந்து வள்ளுவத்தையே வந்து பின்பற்றுகிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டாகவும் வள்ளுவத்தையே வந்து மேற்குறியிட்டு காட்டுகிறார்கள். இந்த குறளில் ஐயன் வள்ளுவர் சொன்னது போல் இப்படி அப்படின்னு சொல்லி நானும் ஒவ்வொரு பட்டிமன்றத்திலயும் கவனிக்கிறேன். ஒரு சிலர் முதல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆதிஷ் தான் எப்ப தொடங்குனாலும் ஒரு திருக்குறளோட தொடங்குவாங்க. இப்போ வந்து வரக்கூடிய எல்லா குழந்தைகளுமே ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி தான் வந்து தங்களுடைய கருத்துக்கள முன்வைக்கிறாங்க. இது வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விடயம். இதற்கு வந்து நம்முடைய சங்கத்தமிழ் சிறார் பூங்கா இதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாவே இருக்கு. நம்முடைய திருக்குறள் வாசித்தல் குழுவுல இருந்து மாணவர்கள் வந்து எல்லா திருக்குறளையும் பொருளோட வாசித்து,
அதனால் திருக்குறள் மீது ஆர்வம் கொண்டு அதை வாசிக்கிறதோட மட்டும் அல்லாம அதை வாழ்க்கையிலும் பின்பற்றுறாங்க. அப்பப்போ அதை மேற்கோள் காட்டுறாங்க. அதை வந்து மற்றவர்களுக்கும் வந்து சொல்றாங்க. அதன் மூலம் பயனடைறாங்க. இதெல்லாம் வந்து சிறப்பான விடயமா நான் பார்க்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் இல்லைன்னா நம்மளால கல்வி கற்க முடியாது. ஆசிரியர்கள் தான் நமக்கு படிப்பு சொல்லி தர்றவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு இந்த அணியில கூட சொன்னாங்க. நம்ம பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து பெற்றோர்கள் தான் நமக்கு அடிப்படையா வந்து சொல்லிக் குடுத்தவங்க. அரிச்சுவடியா இருந்தது வந்து பெற்றோர்கள் தான். அ, ஆ, இ, ஈ, ஏபிசிடி ஆகட்டும், 1, 2, 3 ஆகட்டும், இல்ல மழலை பாடல்கள் ஆகட்டும், இதெல்லாம் பள்ளிக்கு போக முன்னாடியே நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் வந்து நம்முடைய பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள தான் வந்து பிடிக்கும். இப்ப யாருனாலும் எந்த குழந்தைய கேட்டாலும் உனக்கு யார பிடிக்கும்னு கேட்டா, அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்கும்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆசிரியர்கள பத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சிலருக்கு வந்து தங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குருவையும் வந்து மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, "கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்பான கல்வியை நமக்கு போதிக்கக்கூடியவர்கள் வந்து ஆசிரியர்கள் தான். என்றைக்கும் அழிவில்லாத கல்விச் செல்வத்தை நமக்கு வழங்கக்கூடியவர்களும் ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து இந்த அணியில பெற்றோர்கள் அணியில பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் தான் வந்து ஆணி வேராக இருக்கக்கூடியவர்கள். தாய் வந்து ஆணி வேராகவும், தந்தை வந்து அச்சாணியாகவும் இருக்கக்கூடியவர்கள். அதனால் அவர்கள் தான் மாணவர்களின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பதில்லை, குழந்தைகளை வந்து அடிப்பதில்லை இந்த காலத்தில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பெற்றோர்கள் தான் ஒரு குழந்தையுடைய ஒழுக்கமாகட்டும், அதனுடைய பழக்கமாகட்டும், அதனுடைய நடவடிக்கைகளை கண்டித்து, கவனித்து அவர்களை சரி செய்கிறார்கள், நல்வழிப்படுத்துகிறார்கள் அப்படின்னும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய பள்ளிகள்ல வந்து சிசிடிவின்னு சொல்லக்கூடிய மறைக்காணி இருக்கிறதுனால, ஆசிரியர்கள் சகஜமாக பழகுவதில்லை மாணவர்களோடு அப்படின்னும் சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள்ன்ற அணியில பேசும்போது, பெற்றோர்கள் தான் உறுதுணையா இருக்காங்கன்னு சொன்னதுக்கு, பதில் வாதமாக இங்க வந்து சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் தான் வந்து சிறப்பானது ஒரு கல்வியை கொடுத்து நமக்கு உலகத்தையே வசப்படுத்துறதுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி விவேகானந்தருக்கு வந்து தன்னுடைய தாய் வழிகாட்டினாலும் தொடக்கத்தில், பின்னர் வந்து ராமகிருஷ்ணர் தான் அவருக்கு குருவாக இருந்து வழிகாட்டினார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி கலாமை பொறுத்தவரைக்கும் வந்து அவருடைய அறிவியல் ஆசிரியர் தான் அவருடைய முன்மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி கலாமிற்கு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சாராபாய் அவருடைய நினைவாகத்தான் அவர் வந்து அவரு இது பண்ண ஏவுகணைக்கு கூட விகாஸ் அப்படின்னு பேரு வச்சாரு. விக்ரம் சாராபாயின் நினைவாகத்தான் அவர் விகாஸ்ன்னு பேரு வச்சாரு. அதுவும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹெலன் ஹெல்லர் பத்தி சொன்னாங்க. துரோணர் பத்தி சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் தாய், தந்தை வந்து அவங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருந்தாலும், மேற்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, அவர்களுடைய வாழ்க்கை செழுமையடைய, இல்ல அவருடைய திறமைகள் வெளிப்பட, அது வந்து வளர்ச்சி அடையறதுக்கு வந்து ஒரு சிறப்பான குருவினுடைய வழிகாட்டுதல் கண்டிப்பாக தேவை. அந்த வழிகாட்டுதல் இருந்தால் மட்டுமே ஒருவர் வந்து வாழ்வில் மேம்பட முடியும். இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் சரி, அந்த பக்கமும் சரி பெற்றோர்களேனும் சிறப்பான கருத்துக்கள சொன்னாங்க. ஆசிரியர்களேனும் சிறப்பான கருத்துக்கள் சொன்னாங்க. இது 2மே எதுவுமே மறுக்கக்கூடிய கருத்தே கிடையாது. பெற்றோர்கள் வந்து நம்மள பெற்றெடுக்குறாங்க. உடலும், உயிரும் நமக்கு குடுக்குறாங்க. நமக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் செய்து குடுக்குறாங்க. நமக்கு வந்து முதல் நமக்கு வந்து முதல் ஆசிரியராக இருக்கக்கூடியவரும் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் தான். அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆசிரியர்களா இருக்கக்கூடியவர்கள், அதாவது பெற்றோர்கள் தான் நம்மளுடைய முதல் ஆசிரியர்கள் அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் தான் நமக்கு வந்து 2வது பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள். நம்ம பெற்றோர்களிடமிருந்து முதலாக பள்ளிக்கு செல்லும் பொழுது, ஆசிரியர்கள் தான் அங்க வந்து நமக்கு 2வது பெற்றோர்களாக இருக்கிறார்கள். அதுவும் வந்து நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு சிறப்பாக பங்கு வகிக்கிறார்கள். இப்போ இந்த 2 வாதங்களையும் கேட்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கபரத் சொன்ன மாதிரி பெற்றோர்களும் முக்கியம், ஆசிரியர்களும் முக்கியம். எப்படி நம்ம உடல்ல வந்து இந்த கண்ணு முக்கியமா? அந்த கண்ணு முக்கியமா? எந்த கண்ணால பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த கண்ணும் பார்க்கணும், இந்த கண்ணும் பார்க்கணும். 2 கண்ணும் சேர்ந்து பார்க்கும் பொழுது தான் நமக்கு ஒரே பார்வையா வந்து நமக்கு கிடைக்குது. 2 கண்ணும் சேர்ந்தாலும் ஒரு பார்வையா தான் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி ஒரு மாணவனுடைய இல்ல ஒரு குழந்தையோட வளர்ச்சியில பெற்றோர்களின் பங்கும் முக்கியமானது. அதே சமயம் ஆசிரியர்களுடைய பங்கும் முக்கியமானது. 2ம் வந்து சேர்ந்து ஒன்று போல் அமையும் பொழுதுதான் ஒருவருடைய திறமை வெளிப்படும். அவருடைய முன்னேற்றம் இருக்கும்.
எப்படி ஒரு தண்டவாளம் 2 தண்டவாளமும் சேரலைனாலும் 2 ஒண்ணு போல போனா மட்டும்தான் அதுல போகக்கூடிய வண்டி சரியான இலக்கை போய் சென்றடையும். அதுபோல மாணவர்களின் வாழ்க்கையில் அல்லது குழந்தைகளின் வாழ்க்கையில் 2 கண்களாகவும் அல்லது தண்டவாளத்தின் 2 பக்கங்களாகவும் செயல்படக்கூடியவர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும். அவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே மாணவர்களின் வாழ்க்கை ஒளி வீசும். அதனால் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் ஆசிரியர்களும் தான், பெற்றோர்களும் தான். இருவரும் சமமாகவே பங்களித்து அவர்களின் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு பாடுபடுகிறார்கள் என்று என்னுடைய தீர்ப்பை கூறி வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் கலந்து கொண்டவர்கள் அனைவருமே வெற்றியாளர்கள் தான். இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்திய பெற்றோர்கள் அனைவருக்கும் மீண்டும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போல தொடர் பட்டிமன்றங்களில் மாணவர்களை கலந்து கொள்ள ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது நம்முடைய வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். அதில் கண்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை பகிருங்கள். மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். உங்கள் அனைவரிடமிருந்தும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம். நன்றி அம்மா.